Hi, welcome and welcome to REDHA. This is your Girijashri. ஆக்சுவலி வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்ட ஒரு டிப்ஸ் அப்படின்னா வந்து எனக்கு ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது, என்ன பண்ணுறது, வழுக்க விழுந்துருச்சு, என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தான். ஸோ ஹேர் ஃபால்க்கான ஒரு விதமான ரெமெடி தான் நான் இன்றைக்கி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எஸ், என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேருங்கிறத விட ஹெட் மசாஜ், ஸ்கேல்ப் மசாஜ்னு சொல்லலாம். இந்த ஸ்கேல்ப் மசாஜ் ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக வந்து ஹேர் ஃபால் கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்ட்டு சில ரிசர்ச்சஸ்லாம் சொல்லுது. ஸோ அதன்படி வந்து இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு அதாவது வந்து ஸ்கேல்ப் மசாஜ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் காமிக்க போகிறேன். ஸோ தேட் வந்து இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஹஸ்பண்டை தான் வந்து ஆஸ் அ மாடலாக வந்து நான் இன்வைட் பண்ணியிருக்கேன். ஸோ எஸ், வெல்கம் மை ஹஸ்பண்ட், கம் ஆன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மிதமான சூட்டில் வந்து எண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னா வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம், இல்லை விளக்கெண்ணெய். இது மூணுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அது வந்து மிதமான சூட்டில் சூடு பண்ணி அதை வந்து தலையில் தேய்க்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து வெறுமனே தேங்காய் எண்ணெய், யாருக்கெல்லாம் வந்து டேண்ட்ரஃப் இல்லையோ அவங்க வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க, டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மூணுமே மிக்ஸ் பண்ணி மிதமான சூட்டில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு காட்டன் பால் எடுத்திருக்கேன். சரி, இதை வந்து நல்லா டிப் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக வந்து எக்ஸஸாக இருக்கிறத ஸ்க்வீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அதை பிடிங்க பாருங்கள். இந்த மாதிரி வந்து பார்ட்டிஷன் எடுத்து ஃபஸ்ட்டு இப்படி வச்சுக்கணும். ஒரு இடமா வச்சு இப்படி தேய்ச்சி விடணும். இதுக்கு வந்து தனியாக கோம்லாம் எதுவும் வச்சு நல்ல பார்ட்டிஷன் வந்து நல்லா எடுத்து அதுக்கப்புறமா அப்படிலாம் தேவையே இல்லை. உங்கள் கை மட்டுமே யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்ட்டிஷன் எடுத்தால் போதுமானது. இது ஏன்னா வந்து உங்களுடைய ஸ்கேல்பில் வந்து இந்த எண்ணெய் வந்து படணும், அதுதான் வந்து விஷயம். என்னடா இவங்க வந்து எண்ணெய் வந்து தலையில் ரெகுலராக வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் எண்ணெய் தேய்க்கிறாங்களே அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதுங்க. என்னென்னா வந்து ஸ்கேல்பில் நிச்சயமாக எண்ணெய் ரெகுலராக வைக்கக்கூடாது. வச்சுட்டு வெளியே எங்கேயும் போகக்கூடாதே தவிர்த்து இதை வந்து ஆக்சுவலி குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 20 மினிட்ஸ் அப்படி வந்து நீங்கள் வச்சுட்டு நீங்கள் வந்து குளிக்க போகலாம். இப்போ இந்த சைடு முடிஞ்சது, இப்போ இந்த சைடு. அதே மாதிரி ஒருத்தர் யூஸ் பண்ண எண்ணெய் இன்னொருத்தர் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இதில் வந்து ஏன்னா இந்த காட்டன் வந்து மறுபடியும் டிப் பண்ணி மறுபடியும் இவங்க தலையில் வைக்கிறீங்க. பட் இதே மாதிரி அந்த எண்ணெய் மீந்துடுச்சு அப்படின்னு சொல்லி வேறு யாரும் யூஸ் பண்ணுறீங்கன்னா யூஸ் பண்ணாதீங்க. ஏதாவது இன்ஃப்ளமேஷன் இருந்ததுன்னா அவங்களுக்கும் பாஸ் ஆகும். இப்படி நீங்கள் வந்து இப்படி அமர்த்தி இப்படி ஒத்தரும் கொடுக்குற மாதிரி கொடுக்கும்போதே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ரிலாக்ஸேஷன் வரும். ஸோ அதுவே இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் மசாஜ் தான். மசாஜ் நீங்கள் இதிலேருந்து தான் ஆரம்பிக்கிறீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நிறைய எண்ணெயும் வந்து பிடிக்காது. தலையில் வந்து ரொம்ப நல்லா எண்ணெய் தேய்ச்சி எண்ணெய் வழிய அப்படி இருக்க ஆப்ஷனும் இதில் இருக்காது. அதனால் வேண்டிய உங்களுக்கு அந்த பயமே வேண்டாம். உங்களுக்கு தேவையான உங்கள் ஹெட்டுக்கு உங்களுடைய ஸ்கேல்ப்புக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அவ்வளோ மட்டும்தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க. அதுக்கடுத்து வந்து பின்னாடி இருக்கக்கூடிய போர்ஷன்.
லெமன் வைக்கக்கூடாது. டைரெக்டாக வந்து லெமன் வந்து ஸ்கேல்பில் படக்கூடாது. ஸ்கின்லேயும் அப்படி தான். ஸோ இதில் வந்து பேலன்ஸ் இருக்கும்ல, இதை வந்து ஆக்சுவலாக இது சென்டரில் கொஞ்சம் இருங்க, உச்சி சொல்லுவோம் இல்லையா, உச்சியில் வந்து எடுத்து இப்படி பிழிஞ்சு விடுங்க. இப்படி பிழிஞ்சு விடும்போதே பார்த்திங்கன்னா ஒரு அப்படியே மண்டையில் வந்து ஒரு காமாக அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய இந்த 2 கையை வச்சு ரவுண்ட் இப்படி வந்து மசாஜ் கொடுக்க போகிறீங்க. கையை வந்து இப்படி வைக்கக்கூடாது, இப்படி தலை இப்படி தான் இருக்குது. ஸோ இதுக்கேற்ற மாதிரி இப்படி வச்சு உங்களுடைய ஃபிங்கர் டிப்ஸு இங்கே தான் வந்து எல்லா ப்ரெஷரும் இருக்க போகுது. இங்கே வந்து ப்ரெஷரை கொடுத்து நீங்கள் இப்படி ரவுண்டாக வந்து மசாஜ் கொடுக்க போகிறீங்க உங்களுடைய ஸ்கேல்பில். தலை வந்து மேலே முடியில் வந்து இப்படி பண்ணக்கூடாது, நல்லா முடிக்குள்ளே வந்து கையை விட்டு இப்படி ரவுண்டாக வந்து மசாஜ் கொடுங்க. இது வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு அட்லீஸ்ட் வந்து கொடுங்க. கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு சொல்லி அந்த ரவுண்டை வந்து நீங்கள் தான் வந்து பிரித்து கரெக்டாக பண்ணணும். இது வந்து செல்ஃபாகவே பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து வேறு ஒருத்தர் வேணும் உங்களுக்கு மசாஜ் பண்ணுறதுக்குன்னு இல்லை, இது செல்ஃபாகவே வந்து பண்ணிக்கலாம். ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கணுங்கிறதுலாம் அவசியமே கிடையாது. சும்மா ஜஸ்ட் பாருங்கள், இப்படி அவ்வளோதான். நான் ரொம்ப ப்ரெஷர்லாம் கொடுக்குறேன். ரொம்ப ப்ரெஷர் இருக்கா பாப்பா? ஸோ ரொம்ப ப்ரெஷர்னால் நான் இப்படி கொடுக்கணும். என் கையும் வலிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து தனக்கு தானே பண்ணிக்கும் போது அவ்வளோ ப்ரெஷர் வேண்டாம். நம்ம வந்து ரிலாக்ஸாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை வந்து இந்த மாதிரி ஒரு மசாஜ் பண்ணுறது. அப்படி இருக்கும்போது ரொம்ப தனக்கு தானே ப்ரெஷர் போட்டு நீங்கள் வந்து மசாஜ் பண்ணுறீங்கன்னும் போது கை வலிக்கும், ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ அதனால் வேண்டி அதுவுமே வந்து உங்களுக்கு ஹேர் ஃபால் உருவாக்கும். ஸோ நம்ம ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த மசாஜே பண்ணுறது. ஸோ அதனால் ரிலாக்ஸாக பொறுமையாக நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இப்படி பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இப்படி ஃப்ரீ பண்ணி விடுங்க உங்கள் ஹேர். ஸோ இந்த கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கை இருக்கு இல்லையா, இப்படி வச்சு 1 2 3 பிஞ்ச், அவ்வளோதான். 1 2 3 பிஞ்ச். இப்படி இந்த மாதிரி கொஞ்சம் வேகமாக உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் போதுமானது. ஏன்னா வந்து இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து உங்களுடைய பிளட் சர்க்குலேஷனை நீங்கள் வந்து ஃபாஸ்ட் பண்ணி விடுறீங்க. தூங்கிட்டு இருக்கிறவங்களே இப்படி தட்டினா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சட்டுன்னு வந்து உங்களுடைய செல்ஸ் எல்லாம் பிரிஸ்காகி அப்படியே வந்து ஒரு நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் வந்து ஏற்படும். பாருங்கள், இப்படி. இதுக்கு அடுத்தது வந்து உங்களுடைய ஹேரை இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இப்படி ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி கொஞ்ச நேரம் இழுத்து பிடிச்சிக்கோங்க. வலிக்கக்கூடாது, ஓகே? ஆனால் நல்லா சுகமாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்து ட்விஸ்ட் அண்ட் கொஞ்சம் இழுத்து பிடிச்சிக்கணும், அவ்வளோதான். வலிக்குதா பாப்பா? வலிக்குதுன்னா சொல்லுங்கண்ணா. ட்விஸ்ட் கொஞ்சம் இழுத்து பிடிச்ச மாதிரி. எஸ், அதே மாதிரி ஓவரால் உங்களுடைய ஹேரை பண்ணுங்க.
அவ்வளோதான். ஒரு கவுண்ட் ஆஃப் 5ன்னு வச்சுக்கோங்களேன். 1 2 3 4 5 அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து உங்களுடைய ஹேரை அந்த மாதிரி இழுத்து மாதிரி பிடிச்சிக்க வேண்டாம், வலி எடுத்துக்கோ. See 1 2 3 4 5 அவ்வளோதான். 1 2 3 4 5. இந்த மசாஜ் எல்லாமே வந்து பால்னஸ் வந்த பிறகு பண்ணால் வந்து ஹேர் வந்து ரீட்டைன் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து சாத்தியம் இல்லாதது. இது வரைக்கும் வந்து அதுக்கான ப்ரூஃப் இல்லை. பட் ஹேர் ஃபால்னு வரும்போதே இதெல்லாம் பண்ணிட்டிங்கன்னா அந்த பால்னஸை ஓரளவு குறைக்க முடியும், ஹேர் ஃபாலை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அட் தி சேம் டைம் இந்த மசாஜ்லாம் பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து பாடி ஹீட் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, பாடி ஹீட்லாம் வைக்கும்போது எண்ணெய் வந்து உள்ளே போகும்போது உங்களுடைய ஸ்கேல்ப் உள்ளே பெனட்ரேட் ஆகணும் மெயினாக இல்லையா. ஜஸ்ட் எண்ணெய் வச்சுட்டு உட்காந்துட்டா ஆகுமானா ஆகாது, ப்ளெயினாக வந்து ஆயில் மட்டும் வச்சுட்டு பெனட்ரேட் ஆகுமானா ஆகாது. அப்படி இருக்கும்போது வார்மாக வந்து உங்களுடைய ஆயில் இருக்கணும், அது வந்து உங்களுடைய ஸ்கேல்ப் உள்ள வரைக்கும் போணுச்சுன்னா உங்களுடைய அந்த ஆயில் அப்படிங்கிறது உங்களுடைய ஸ்கேல்ப் உள்ள வரைக்கும் பெனட்ரேட் ஆகும். அப்படி இருக்கும்போது உங்களுடைய பாடி ஹீட்டும் கண்ட்ரோலில் இருக்கும். பாடி ஹீட் கண்ட்ரோலில் வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி நீங்கள் எல்லாம் வந்து தேவையில்லாமல் வந்து ஆயிலை தடவி மணிக்கணக்கில் உட்காரணுங்கிற அவசியம் கிடையாது. அது வந்து தேவையில்லாத இந்த பொடுகு இந்த மாதிரி ஹேர் ஃபால் இந்த மாதிரியான பிரச்சனைகளில் வந்து முடியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சரி, நான் வந்து ஆயிலெலாம் அப்ளை பண்ணிட்டேன், நல்ல மசாஜ்லாம் கொடுத்துட்டேன், இருந்தாலும் எனக்கு ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்ங்கிறத கண்டுபிடிங்க. அதுக்கு அடுத்த விஷயம், இதெல்லாம் பண்ணிவிட்டேன், நான் போய் தம் அடிப்பேன், நான் போய் சரக்கடிப்பேன் அப்படின்னு போனீங்கன்னா நிச்சயமாக ஹேர் ஃபால் வரதான் செய்யும். நான் இன்னமும் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க தான் செய்வேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹேர் ஃபால் வரும். ஸோ இப்போ வந்து உங்கள் ஹேரை வந்து அழகாக இப்படி எடுத்து விடுங்க. இவ்வளோ டைட்டாக பிடிச்சோல்ல, இப்போ வந்து இப்படி எடுத்து விட போகிறீங்க. ஜென்டிலாக, ரொம்ப ஜென்டிலாக. இது வந்து செல்ஃபாக நீங்கள் பண்ணிக்கக்கூடிய மசாஜ் தான். இந்த மசாஜ் முடிக்கவே ஒரு 20 மினிட்ஸ் ஆகிடுமா, நீங்கள் உடனே மசாஜ் முடிச்சுட்டு போய் குளிச்சுட்டு வந்துடலாம். இதுக்கு அடுத்ததாக வந்து இந்த ஒயிட் கோம் இருக்கு இல்லையா, ஒயிட் டூத் கோம்னு சொல்லுவோம்ல, இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் எடுக்க வேண்டாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து உட்டனில் எடுத்திங்கன்னா இட் வில் பி பெட்டர். உங்களுடைய பிளட் சர்க்குலேஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். கொஞ்சம் அழுத்தின மாதிரி வாருங்க. அதுக்குன்னு வலி எடுக்கக்கூடாது, கொஞ்சம் அழுத்தின மாதிரி. இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோன்னா பிளட் சர்க்குலேஷனை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ அதுக்காக தான். பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா என்ன ஆகும், உங்களுடைய ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும், உங்களுடைய ஹேர் க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யூ ஆர் ஜஸ்ட் ஸ்டிமுலேட்டிங் யுவர் செல்ஸ். உங்களுடைய செல்ஸ் எல்லாத்தையும் வந்து ஸ்டிமுலேட் பண்ணி நீங்கள் சொல்கிறீங்க, யூ ஆர் சென்டிங் எ மெசேஜ் தட் என்னுடைய ஹேர் ஃபால் ஆகுது, ஹேர் ஃபால் ஆகாமல் பார்க்கணும், என்னுடைய ஹேர் வந்து க்ரோத் ஆகணும். அது எல்லாமே வந்து ஒரு விதமான ஒரு மெசேஜ் மாதிரி சொல்கிறீங்க இந்த மசாஜ். இது வந்து ஒரு 1 மினிட்டுக்கு பண்ணால் கூட போதுமானது இந்த கோமுங்கிறது. அதுக்கப்புறமா கையை வச்சு சும்மா
இந்த மாதிரி வந்து பாருங்கள் இப்படி என்ன சொல்கிறது, நம்ம ஸ்க்ரப் பண்ணுவோம்ல, கையை வச்சு இப்படி சொறிவோம்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி விரலை வச்சு சொறிவோம்ல நகத்தை வச்சு, அதே மாதிரி தான். ஆனால் நீங்கள் வந்து லைட்டாக பண்ணுறீங்க, உங்களுடைய இந்த விரலோடைய டிப்ஸை வச்சு, நகத்தை வச்சு கிடையாது. இப்படி பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணிட்டீங்களா? அதுக்கப்புறமா காதுகிட்ட வந்து பாருங்க, ஜஸ்ட் இப்படி பிஞ்ச் பண்ண மாதிரி காதுக்குள்ளே பிஞ்ச் பண்ணி விடுங்க. ஒரு நல்லா வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும் காது வந்து பிஞ்ச் பண்ணி விட்டிங்கன்னா. அதே மாதிரி காதோடைய பின்புறம் இருக்குல்ல, இங்கேயும் வந்து இப்படி இந்த மாதிரி வந்து அதுக்கப்புறமா இப்படி ஒரு ரவுண்டு சர்க்கிள், அவ்வளோதான். மெல்லமாக பண்ணுங்க, அவசரமே கிடையாது. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பயங்கர ரிலாக்ஸ் கிடைக்கும். ரொம்ப ப்ரெஷர்லாம் போடணும்னு அவசியமே கிடையாது. இது எல்லாமே வந்து ஜஸ்ட்டு சும்மா அப்படி பண்ண போகிறீங்க. சும்மா உட்காரும்போது நீங்கள் ரிலாக்ஸாக உட்காரிங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இப்படி பண்ணி விட்டிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். ஒர்க்கில் வந்து இருக்கீங்க, எங்கேயோ ஆஃபீஸ் போகிறீங்க, ஒர்க்காக இருக்குது, ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னா இந்த மாதிரி வந்து பிஞ்ச் பண்ண மாதிரி பண்ணி பாருங்களேன், உங்களுக்கே வந்து அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ தட்ஸ் இட். பப்பாக்கு வந்து நான் ஆயில் மசாஜ் கொடுத்தாச்சு. இப்போ வந்து ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ரெடி. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருந்துருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். வீட்டில் நிச்சயமாக வந்து நீங்கள் இந்த ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு சில மாதங்களில் நிச்சயமாக உங்களுடைய ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். த்ரூவர்ட்ஸ் பால்னஸ் நோக்கி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடியே ஒரு ப்ரிவென்ஷன் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு மசாஜ் அப்படிங்கிறது. எப்பவுமே சொல்லுவோம் இல்லை, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் அப்படிங்கிறது. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஒரு மசாஜ். ஸோ இதே மாதிரி வந்து வேறு ஏதாவது ஒரு டிப்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக வந்து எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டேக் கேர் அண்ட் பை.